ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரியல் கிரைம் ஸ்டோரீஸ். கர்நாடகா மாநிலத்தில் பெங்களூர் சிட்டியில் இருக்க கொடிக்குஹள்ளி அப்படிங்கிற இடத்துல 48 வயசான ஷோபா அப்படிங்கிற லேடி வாழ்ந்துட்டு வர்றாங்க. இவங்க சொந்தமாக ஒரு டிரைவிங் ஸ்கூலை ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது கணேஷ் நகர் அப்படிங்கிற பகுதியில் இருக்கு. அங்கே இருக்க எல்லாருக்குமே இவங்களும் சரி இவங்களோட டிரைவிங் ஸ்கூலும் சரி நல்லாவே தெரியும். அதனால் இவங்களோட இன்கம் நல்லாவே இருந்துச்சு. ஷோபாவுக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே கல்யாணமாகி இருந்தாலும் கடந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி தன்னோட கணவர் கூட ஏற்பட்ட கருத்து வேறுபாடுனால அவரை டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த டைமில் அவங்க ஹஸ்பண்ட் கொடுத்த செட்டில்மெண்ட்டில் தான் இந்த டிரைவிங் ஸ்கூலையே இவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்களுக்கு 2 பெண் குழந்தைங்க இருக்காங்க. 2 பேரும் ஒன்றா இருந்தப்ப குழந்தைங்கள சேர்த்தே வளர்த்துருக்காங்க. ஆனால் டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறமா பெரிய பொண்ணு அப்பா சங்கர் கூடவும் சின்ன பொண்ணு ஷோபா கூடயும் இருக்கணும் அப்படின்றது அந்த அக்ரிமெண்ட். அதனால தனித்தனியாக இருக்காங்க. பேரண்ட்ஸ் 2 பேருமே பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னாலுமே கூட பொண்ணுங்க 2 பேருமே ரொம்ப க்ளோஸாக தான் இருந்திருக்காங்க. இப்படியே இவங்களோட லைஃப் நல்லாவே போக ஆரம்பிச்சிருக்கு. ஒரு பக்கம் ஷோபா அவங்க டிரைவிங் ஸ்கூலை பிக்கப் பண்ணி நல்ல ஒரு லெவலுக்கு கொண்டு வர்றாங்க. அதே நேரம் சங்கர் அவரோட பிஸ்னஸில் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகியிருக்காரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து தன்னோட மூத்த பொண்ணுக்கு சங்கர் ஒரு நல்ல வசதியான ஃபேமிலியாக பார்த்து மேரேஜ் பண்ணி வைக்கிறாரு. இதுக்கு ஷோபாவும் அவங்களோட 2வது பொண்ணும் போயிட்டு வர்றாங்க. மூத்த பொண்ணுக்கு சங்கர் கல்யாணம் பண்ணி வச்ச மாதிரியே ஷோபா கூட இருக்கக்கூடிய 2வது பொண்ணுக்கு ஏப்ரல் 4, 2024 அன்னைக்கு கல்யாணத்தை ஷோபா பண்ணி வைக்கிறாங்க. கணவன் மனைவி 2 பேரும் பிரிஞ்சு வாழ்ந்திருந்தாலுமே அவங்க கூட வளர்ந்த பிள்ளைகளுக்கு எந்த ஒரு குறையுமே இல்லாமல் நல்ல ஒரு படிப்பையும் கொடுத்து நல்ல ஒரு வேலையும் வாங்கி கொடுத்து கடைசியாக ஒரு நல்ல இடத்துல கல்யாணமும் பண்ணி வச்சுருக்காங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா சின்ன பொண்ணு ஹர்ஷிதா அவங்களோட கணவர் வீட்டுக்கு போயிடுறாங்க. ஷோபா மட்டும்தான் தனியாக அவங்க வீட்டில் இருக்காங்க. ஆனால் டெய்லியும் 2 பொண்ணுங்களும் அம்மா கூட கால் பண்ணி கண்டிப்பாக பேசுவாங்க. அதே மாதிரி தான் ஏப்ரல் 18, 2024 அன்னைக்கும் காலையில் பெரிய பொண்ணு சுப்ரியாவும் சின்ன பொண்ணு ஹர்ஷிதாவும் ஷோபாவுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ரிங் போகுது, ஆனால் ஷோபா அட்டன் பண்ணவே இல்லை. கொஞ்ச நேரம் கழித்து ஷோபாவோட நம்பர் சுவிட்ச் ஆஃப் அப்படின்னு சொல்லி வருது. ஷோபா கூட இருந்த ஹர்ஷிதா அவங்க ஹஸ்பண்ட் கூட கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா கொஞ்ச நாட்கள் ஷோபா வீட்டில் தங்கிட்டு ஏப்ரல் 16 அன்னைக்கு தான் அவங்க மாமனார் வீட்டுக்கு போயிருக்காங்க. 2 நாளாக தான் ஷோபா தனியாக அந்த வீட்டில் இருந்திருக்காங்க. காலையில் ஃபோன் சார்ஜ் இல்லாமல் ஆஃப் ஆகி இருக்கும் அப்படின்னு நினச்ச 2 பொண்ணுங்களும் நார்மலாக இருந்திருக்காங்க. ஆனால் மதியத்திலேருந்து திரும்பவும் அவங்களோட நம்பர் சுவிட்ச் ஆஃப் அப்படின்னே வருது. 2 பேருமே இதை பார்த்து ரொம்பவே பயந்து போகிறாங்க. அம்மாவுக்கு அப்படி என்ன ஆகியிருக்கும், வீட்டுக்கு போய் பார்த்தா பரவாயில்லையே அப்படின்னு நினச்ச ஹர்ஷிதா சுப்ரியா கிட்ட அதை சொல்கிறாங்க. ஏன்னா நான் போக டைம் ஆகும், அம்மாவுக்கு அப்படி என்ன ஆகியிருக்கும், வீட்டுக்கு போய் பார்த்தா பரவாயில்லையே அப்படின்னு நினச்ச ஹர்ஷிதா சுப்ரியா கிட்ட அதை சொல்கிறாங்க. ஏன்னா நான் போக டைம் ஆகும், நீ அம்மா வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறனால உன்னால் சீக்கிரமாக அங்கே வீட்டை ரீச் பண்ண முடியும் இல்லையா, ஸோ அதனால நீ போயிட்டு ஏன் அம்மாவோட ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது, அம்மா எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு எனக்கு அப்டேட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் சுப்ரியா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சரி தங்கச்சியும் தொடர்ந்து கால் பண்ணிக்கிட்டே இருக்கா, ஒரு டைம் போய் அம்மா என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சி நைட்டு ஒரு 9-10 மணி பக்கமாக ஷோபா வீட்டுக்கு போகிறாங்க. சுப்ரியா வீட்டுக்கு வந்து பார்த்தப்ப கதவு ஓப்பனில் தான் இருக்குது. இந்த டைமில் கதவு திறந்து வச்சுக்கிட்டு அம்மா என்ன தான் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு நினச்ச சுப்ரியா நேராக ஹாலுக்கு வந்து பார்க்குறாங்க. அங்கே ஷோபா இல்லை. அதுக்கடுத்து சில வேளை கிச்சனில் இருப்பாங்களோ அப்படின்னு நினச்சி அங்கேயும் போயிட்டு பார்க்குறாங்க. அங்கேயும் தன்னோட அம்மா இல்லை. ஸோ அடுத்ததாக பெட்ரூமில் போய் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பெட்ரூமுக்கு போகிறாங்க. அங்கே போன சுப்ரியாவுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு. தன்னோட அம்மா நிர்வாணமாக தரையில் விழுந்து கிடக்கிறத பார்த்த அவங்களுக்கு ஒரு நிமிஷம் என்ன பண்ணுறதுனே தெரியல. அதுக்கப்புறம் பக்கத்தில் போயிட்டு அம்மாவை தட்டி எழுப்புறாங்க. ஆனால் ஷோபா கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. அதுக்கப்புறம் அம்மாவுக்கு மூச்சு இருக்கா, பல்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் அம்மாவுக்கு மூச்சும் இல்லை, பல்ஸும் இல்லை. ஸோ அம்மா இறந்துட்டாங்களா அப்படின்னு பயந்துக்கிட்டே ஒரு பெட்ஷீட்டை எடுத்து அவங்க பாடியை கவர் பண்ணி விட்டுட்டு தன்னோட தங்கச்சிக்கு கால் பண்ணி இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இது எதனால் இப்படி நடந்திருக்கும் அப்படின்றது தெரியலன்றனால போலீஸ்க்கும் கால் பண்ணி அங்கே நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே இன்ஃபார்ம் பண்ணுறாங்க.
இவங்க இன்ஃபார்ம் பண்ணி ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே போலீஸும் ஹர்ஷிதாவும் அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா போலீஸ் அந்த பாடியை அட்டாப்சிக்கு ஆம்புலன்ஸில் அனுப்பிட்டு அந்த வீட்டில் ஏதாவது தடயங்கள் கிடைக்குதா, ஒருவேளை யாராவது திருட்டுக்காக வந்துட்டு இவங்கள மர்டர் பண்ணியிருப்பாங்களான்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லாக தேட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா வீட்டை ஃபுல்லாக செக் பண்ணதில் எந்த ஒரு தடயமும் கிடைக்கல. அதாவது வீட்டில் எந்த பொருளுமே திருட்டு போகிற மாதிரி களைஞ்சோ இல்லைன்னா யாராவது தேடின மாதிரியான தடயங்கள் எதுவுமே கிடைக்கல. அது மட்டும் இல்லாமல் யாரும் வந்து போன மாதிரி நிறைய பேர் போன மாதிரியும் தெரியல. ஒருவேளை இவங்க ஏதாவது குளிச்சுட்டு வந்து ட்ரெஸ் மாற்ற ரூமுக்கு வந்தப்போ சில வேளை ஹார்ட் அட்டாக் வந்து இதனால இவங்க இந்த மாதிரி விழுந்து இறந்துருக்கையும் சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் நினைக்கிறாங்க. ஆனாலும் அட்டாப்சி ரிப்போர்ட்டில் தான் இது எதனால் கொலையா இல்லைனா அவங்க இயற்கையாக மரணம் அடைஞ்சிட்டாங்களா அப்படின்றது தெரியும்னு சொல்லிட்டு போலீஸ் அந்த ரிப்போர்ட்டுக்காக வெயிட் பண்ணுறாங்க. அவங்க எதிர்பார்த்த மாதிரியே அந்த ரிப்போர்ட்டில் எதனால் ஷோபா இறந்தாங்க அப்படின்றதுக்கான உண்மைகள் வெளிவந்திருக்கு. அந்த ரிப்போர்ட்டில் என்ன இருக்குன்னா, ஷோபா அவங்க கழுத்தை யாரோ இருக்குனதால தான் அவங்க இறந்து போயிருக்காங்க அப்படின்றது மென்ஷன் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டில் இருந்து பொருட்களும் காணாமல் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பொண்ணுங்களும் ஏற்கனவே போலீஸ்கிட்ட சொல்லியிருக்காங்க. இதை எல்லாத்தையும் வச்சு பார்த்த போலீஸ்க்கு யாரோ வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களையும் நகையும் கொள்ளடிக்க வந்தப்போ தான் இந்த ஷோபாவை கொலை பண்ணிட்டு வீட்டில் இருந்த நகை, பணம், அவங்களோட மொபைல், வீட்டில் முன்னாடி நிறுத்தி வச்சிருந்த காரு எல்லாத்தையுமே திருடிட்டு போயிருக்காங்க. ஆனால் ஷோபாவை ஏன் நிர்வாணமாக கொல்லணும் அப்படின்னு ஒரு டவுட்டும் அவங்களுக்கு வருது. அதுக்கப்புறம் சப்போஸ் வந்து இவங்களுக்கு யார் கூடயாவது ஒரு தப்பான ரிலேஷன்ஷிப் இருந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பொண்ணுங்களாகட்டும், அவங்களோட முன்னாள் கணவராகட்டும், சொந்தக்காரங்களாகட்டும், பக்கத்தில் இருக்கிறவங்களாகட்டும் எல்லாத்துக்கிட்டையுமே விசாரிக்கிறாங்க. ஆனால் யாருக்குமே அந்த மாதிரி எந்த விஷயமே தெரியல. இந்த மாதிரி கேஸில் ஃபஸ்ட்டு போலீஸ் அவங்களோட ஃபேமிலியில் இருக்கிறவங்கள தான் சந்தேகப்படுவாங்க. காரணம் என்னென்னா அவங்களே சேர்ந்து கொலை பண்ணிவிட்டு யாரோ பண்ணிட்டு போன மாதிரி கூட செட் பண்ணலாம் இல்லையா. அதனால ஷோபாவோட முன்னாள் கணவர்கிட்டையும் என்கொயரி பண்ணுறாங்க. அதே போல் அவங்களோட பொண்ணுங்கக்கிட்டேயும் விசாரிக்கிறாங்க. ஆனால் சங்கர் வந்து அந்த சம்பவம் நடந்ததாக சொல்லக்கூடிய டைமில் அவரோட முதல் பொண்ணான சுப்ரியா வீட்டில் தான் இருந்திருக்காரு. ஹர்ஷிதாவும் அவங்களோட மாமனார் வீட்டில் தான் இருந்திருக்காங்க. இவங்களுக்கும் இந்த கொலைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு முடிவு பண்ண போலீஸ் அடுத்ததாக யார் கொலை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷோபாவோட மொபைல் நம்பரை ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதில் இருந்த கால் ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அவங்களோட பொண்ணுங்க கிட்ட அந்த நம்பர்ஸை காட்டி இதெல்லாம் யார் அப்படின்றத பற்றியும் இன்கொயரி பண்ணுறாங்க. அதில் கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 20 நம்பருக்கு அதிகமாக ஷோபா அவங்க பேசியிருக்காங்க. அதில் நிறைய நம்பர்ஸ் எல்லாமே அவங்களோட கஸ்டமர்ஸ், அதுக்கப்புறம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலியில் இருக்கக்கூடியவங்க தான். ஆனால் ஒரே ஒரு நம்பர் மட்டும் புதுசாக இருக்குது. கடந்த 2 மாதமாக ஷோபா அந்த நம்பருக்கு அடிக்கடி கால் பண்ணி பேசியிருக்காங்க. அந்த நம்பர் கூட சேட்டிங்கும் அதிகமாக பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த நபர் பற்றி ஷோபாவோட 2 பொண்ணுங்களுக்குமே யார் அப்படின்றது சரியாக தெரியல. அது மட்டும் இல்லாமல் அந்த நம்பர் யார் பேரில் இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸை கேதர் பண்ணும்போது அந்த நம்பர் 22 வயசான நவீன் அப்படிங்கிறவனோட பேரில் தான் இருக்குது. அவன் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறதாவும் தெரிய வந்திருக்கு. 22 வயசு பையனுக்கும் 48 வயசு லேடிக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்க போகுது? ஒருவேளை இவங்களோட டிரைவிங் ஸ்கூலுக்கு அவன் லைசன்ஸ் எடுக்க வந்திருப்பானோ? அப்படியே அவன் கிளைண்ட்டாக இருந்தாலும் அடிக்கடி பேசி பழகிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு நினச்ச போலீஸ் அந்த பையனை தேட ஆரம்பிக்கிறாங்க. இந்த நவீன் அப்படிங்கிற பையன் இப்போ எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராக் பண்ணலான்னு பார்த்தா அவனோட மொபைல் நம்பர் சுவிட்ச் ஆஃப் அப்படின்னு சொல்லி வருது. அவன் இருக்கிறதா சொல்லியிருக்க அந்த அட்ரஸில் போய் பார்க்கும்போது அப்படி ஒரு ஆளே இல்லை அப்படின்ற மாதிரி தகவல் தான் கிடைக்குது. அட்ரஸ்லேயும் இல்லை, நம்பரும் சுவிட்ச் ஆஃபாக இருக்குது. இவன் எங்கே போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் யோசிக்கிறாங்க. அந்த டைமில் தான் போலீஸ்க்கு முக்கியமான ஒரு க்ளூ கிடைக்குது. ஷோபாவோட அக்கௌண்ட்லேருந்து 1,60,000 ரூபாய் யாரோ ஏடிஎம்மில் வித்ட்ராவல் பண்ணியிருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு கிடைக்குது. ஃபஸ்ட்டு அவங்க வீட்டில் காணாமல் போன திங்ஸை சொல்லும்போது அவங்க பொண்ணு அவங்களோட பர்ஸையும் காணா, அதில் ஏடிஎம் கார்டு எல்லாமே இருந்துச்சு அப்படின்ற விஷயத்த சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக இந்த அமௌண்ட்டை நவீன் அப்படிங்கிறவன் தான் வித்ட்ரா பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைனா வீட்டில் இருந்து இந்த பொருட்களை திருடிட்டு போனவங்க யாரோ தான் அந்த அமௌண்ட்டை எடுத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்ச போலீஸ் அந்த ஏடிஎம்மோட லொக்கேஷனில் இருக்க சிசிடிவியை செக் பண்ணுறாங்க. அந்த சிசிடிவியை பார்த்தப்ப அது நவீன் தான் அப்படிங்கிறது போலீஸ்க்கு கன்ஃபார்மாக தெரிய வருது.
அதுக்கு அடுத்தது அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய சிசிடிவி எல்லாம் ஃபுட்டேஜ் எல்லாம் வச்சு அந்த நவீன் அப்படிங்கிறவன் ஒரு வீட்டில் பதுங்கி இருக்கிறத கண்டுபிடிச்சு அந்த ஸ்பாட்லேயே போயிட்டு போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்ததாக சந்தேகப்படக்கூடிய அந்த நவீன் அப்படிங்கிற நபரை கைது செஞ்சதுக்கப்புறம் போலீஸோட விசாரணையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நவீன் ஷோபாவை கொலை பண்ணதை ஃபஸ்ட்டே ஒத்துக்கிறான். ஆனால் அதுக்கான காரணம் என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஷோபா என்னை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட போலீஸ்க்கு 22 வயசு பையனை 48 வயசு லேடி லவ் பண்ணியே ஏமாற்ற போகிறாங்க, நீ பணம் நகையை கொள்ளடிக்கிறதுக்காகத்தானே அவங்கள கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஸ்டைலில் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் நிறைய உண்மைகளை அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். ரொம்ப வருஷமாக தனிமையில் இருந்த ஷோபா இன்ஸ்டாகிராமில் ஃப்ரெண்ட்ஸை தேட ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் தான் இந்த நவீனுக்கு அவங்க ரிக்வெஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. தன்னோட வயசு 35 அப்படின்னு சொல்லி அதுக்கேற்ற ஃபோட்டோஸையும் அவங்க நவீனுக்கு அனுப்பியிருக்காங்க. ரொம்ப நாளாக ஏதாவது ஒரு பொண்ணு கிடைக்காதா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்த நவீனுக்கு இது ஒரு நல்ல சான்ஸாக போச்சு. 35 வயசான ஒருத்தங்களாக இருந்தால் கண்டிப்பாக ஒன்று கல்யாணம் ஆனவங்களாக இருப்பாங்க, அப்படி இல்லைன்னா டிவோர்ஸ் ஆனவங்களாக இருப்பாங்க. அவங்க கூட நம்ம ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் அவங்களோட இருக்கணும் அப்படின்றது இல்லை, கிடைக்கிற வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்ச நவீன் ஷோபா கூட நல்லா பேச ஆரம்பிச்சிருக்கான். தன்னோட பொண்ணுக்கு தெரியாமல் நைட் டைமில் நவீன் கூட சேட் பண்ண ஸ்டார்ட் பண்ண அவங்க அதுக்கப்புறமா வீடியோ கால்லையும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. சில டைம் வீடியோ கால்லையே 2 பேரும் தங்களோட அந்தரங்க விஷயங்களை ஷேர் பண்ணவும் செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அடிக்கடி வெளியில் மீட் பண்ணி 2 பேரும் உறவு வச்சுக்கவும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது ஷோபாவோட ஃபேமிலிக்கோ இல்லை நவீனோட ஃபேமிலிக்கோ தெரியாத மாதிரி 2 பேருமே மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஷோபா ஒரு பிஸ்னஸ் லேடி அப்படிங்கிறனால அடிக்கடி வெளியில் போவாங்க, லேட் நைட் கூட வருவாங்க. ஸோ அதனால அவங்க பொண்ணுங்களுக்கு இவங்க மேலே எந்த சந்தேகமுமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி கால் வருது, பேசுகிறாங்க அப்படின்னாலும் கிளைண்ட்டாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம்னு சொல்லிட்டு யாருமே இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கான்டாக்ட் இருக்குன்ற விஷயம் இப்போ வரைக்கும் அவங்களுக்கு யாருக்கும் தெரியல. அது மட்டும் இல்லாமல் ஷோபா அவங்களோட வயசை ரொம்ப கம்மி பண்ணி தான் சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நம்மளோட வயசு அவனுக்கு தெரிஞ்சிட்டா ஏதாவது பிரச்சனை வருமோ அப்படின்னு சொல்லி தான் நினச்சிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் தப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக என்றைக்கோ ஒரு நாள் வெளியே வந்து தான் ஆகும். அதே மாதிரி தான் ஏப்ரல் 17ஆம் தேதி அன்னைக்கு ஷோபா வீட்டில் தனியாக தான் இருந்திருக்காங்க. அப்போது நவீனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி என்னோட பொண்ணு அவங்க ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போயிட்டா, நான் மட்டும்தான் வீட்டில் இருக்கேன், ஸோ அதனால் நீ வீட்டுக்கே வந்துரு, நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட நவீனுக்கும் இனிமே ஷோபா கூட ரொம்ப உல்லாசமாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சி ஆசையில் அவங்க வீட்டுக்கு போகிறான். அதுக்கப்புறமா எப்பவும் போல் ஷோபா கூட நவீன் உறவு வச்சுக்க ஆரம்பிக்கிறான். அப்போ 2 பேத்துக்குள்ள சின்ன சின்ன விஷயங்களில் வாய் தகராறு ஆரம்பிக்குது. அப்போது நவீன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நீ 48 வயசு லேடியாக இருந்துக்கிட்டு 35 வயசு அப்படின்னு சொல்லி என்னை ஏமாற்றிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியாதா அப்படின்ற விஷயத்த ஷோபாவை பார்த்து அவன் சொல்கிறான். அந்த டைமில் ஷோபாவுக்கு கோவம் வந்து 22 வயசு பையன் தானே நீ அப்படின்னு சொல்லிட்டு நவீனை ஓங்கி அரைஞ்சிருக்காங்க. இதில் 2 பேத்துக்கும் சண்டை அதிகமாகி ஒரு கட்டத்தில் நவீன் ஷோபாவோட கழுத்தை பிடிச்சி நெருக்க ஆரம்பிக்கிறான். இதில் ஷோபா மூச்சு திணறி இறந்து போகிறாங்க. ஷோபா இறந்ததை பார்த்த நவீன் அடுத்து என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். அதுக்கப்புறமா இந்த வீட்டில் தனியாக தான் இருக்க லேடி, ஸோ யாரோ வந்து கொள்ளை அடிக்க வந்துட்டு தான் இவங்கள கொலை பண்ண மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பாடியை அப்படியே போட்டுட்டு அவங்க கழுத்தில் இருந்த நகை, அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் இருந்த பணம், அவங்க பர்ஸு, ஃபோனு, இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே திருடிக்கிட்டு மாடியிலேருந்து கீழே குதிச்சு வீட்டில் நிறுத்தி இந்த காரையை எடுத்துக்கிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுறான். ஏன்னா இந்த க்ரைம் சீனை பார்த்தா போலீஸ்க்கு இது ஒரு கொள்ளை கும்பலோட வேலையாக தான் இருக்கணும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணி அந்த கும்பலை தான் அவங்க தேட ஆரம்பிப்பாங்க அப்படின்னு நினச்சி தான் இவ்வளோ விஷயத்தையும் நவீன் பிளான் பண்ணியிருக்கான். ஆனால் போலீஸ் அந்த கால் ஹிஸ்ட்ரியை வச்சு இவ்வளவு சீக்கிரமாக அவனை பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நவீன் கொஞ்சம் கூட நினைக்கல. போலீஸோட இன்கொயரியில் நவீன் சொன்ன எல்லா விஷயங்களும் ஷோபாவை அவன் தான் கொலை பண்ணான் அப்படின்றதுக்கான ஆதாரமாக கன்வெர்ட் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு அவனை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே எப்படி அவங்கள கொலை பண்ணான், அதுக்கப்புறம் எப்படி எஸ்கேப் ஆனான் அப்படின்றது எல்லாத்தையும் ஒரு டெமோவாக செஞ்சு காட்ட சொல்லி அதையும் வீடியோவாக ஷூட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஆதாரங்கள் எல்லாத்தையுமே கோர்ட்டில் சப்மிட் பண்ணி நவீனை ஜெயிலில் அடைக்கிறாங்க. கேஸ் இன்னும் கோர்ட்டில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நவீனுக்கு என்ன தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியல.
ஒருவேளை ஆயுள் தண்டனையாக கூட கிடைக்கலாம். இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருக்குமே இது போல் நம்ம பார்க்கக்கூடிய கேஸில் எந்த இடத்துல எல்லாம் ஒரு தப்பான ரிலேஷன்ஷிப் ஆரம்பிக்குதோ அது எல்லாமே கடைசியாக ஒரு க்ரைமில் தான் போய் முடியுது. இந்த இடத்துலையும் ஷோபா தன்னோட வயசை விட 26 வயசு சின்ன பையன் கூட உறவு வச்சுக்க ஆசைப்பட்டு அடுத்து வரப்போகிற பிரச்சனைகளை யோசிக்காம வெறும் காமத்தை மட்டுமே நினச்சி இன்னைக்கு அவங்களோட உயிரையே விட்டுருக்காங்க. இந்த லேடிக்கு தன்னோட லைஃப்க்கு இன்னொரு பார்ட்னர் வேணும் அப்படின்னு அவங்க நினச்சிருந்தா அதை லீகலாக ஒரு பார்ட்னரை சூஸ் பண்ணி இருந்திருக்கலாம். காமம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டுமே பார்க்கக்கூடிய பெரும்பாலான பேர் கடைசியாக தங்களோட வாழ்க்கையோட எல்லா சந்தோஷத்தையுமே தொலைச்சிட்டு கம்பிகளுக்கு பின்னால் தங்களோட மிச்ச வாழ்க்கையை வாழ்கிறாங்க. இந்த வயசில் தான் நமக்கு ஒரு லைஃப் பார்ட்னர் வேணும் அப்படின்னு நினைக்கணும்னு எந்த ஒரு கட்டுப்பாடு கிடையாது. மேபி அவங்களுக்கு 48 இருக்கலாம், இல்லை 68 வயசாக கூட இருக்கலாம். ஏன்னா இது எல்லாமே ஒரு ஹியூமனோட மென்டாலிட்டி, அதில் எந்த தப்பும் இல்லை. ஆனால் அது லீகலாகவும் முறையாகவும் அமைஞ்சா யாருக்கும் எந்த நஷ்டமும் இல்லை. இந்த கேஸில் அந்த லேடி தேடினது பார்ட்னரை இல்லை, ஒரு சுகத்தை மட்டும்தான் அவங்க பார்த்துருக்காங்க. இன்னைக்கு அவங்களுக்கு யமனாவே அந்த விஷயம் மாறி இருக்கு. இந்த க்ரைம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த இன்னொரு க்ரைமில் சந்திக்கலாம். நன்றி.